அம்மா அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, நான் பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட். ஐயா சவுண்ட் விடுற விஐபி வந்துட்ட மாதிரி. வாப்பா உட்காரு. என்ன இப்படி கேட்டுட்ட? நீ எவ்வளவு பெரிய மில்லியனரு, ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் வேற. பில்டிங்ஸ் எத்தனை இருக்குன்னு கால்குலேட்டர்ல எண்ணிதான் பார்க்கணும். ஐயோ மெட்ராஸ் காஷ்மீரா மாறுதே. சரிடா மனோஜ், கிளம்பலாம். கிளம்புறீங்களா? இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிடுவீங்களா? மரியாதையா இன்னைக்கு 2 பேரும் நான் சொல்றதான் கேட்கணும், சரியா? சரி சொல்லுங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. 2 பேரும் அழகா லட்சணமா எங்க கூட கோயிலுக்கு வரீங்க. சரி போலாம். இதே ட்ரெஸ்ஸோட கிடையாது, 2 பேரும் வேஷ்டி சட்டையோட கோயிலுக்கு வரீங்க. அன்பார்ந்த நேயர்களே, குடி டிவியினுடைய மபுங்கள் சாய்ஸ் 100வது நிகழ்ச்சி இப்ப சோக ஆரம்பிக்க போகுது. எங்க மபுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்தியா பூரா எல்லா குடும்பமா குடிகார குடும்பமா மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வழக்கம் போல நம்ம மபுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க உங்க சந்தேகத்தெல்லாம் கேட்கலாம். எந்த டைம்ல அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறது, எந்த டைம்ல அப்பனோட சேர்ந்து குடிக்கிற சந்தேகத்தெல்லாம் நீங்க கேட்கலாம். இப்ப ப்ரோக்ராமுக்கு போலாம். என்ன ஒரு 12 நாள் லைன்ல வர மாட்டேங்குது, எல்லாம் மப்புல இருக்கிறாங்க போல. நானும் மப்புக்கு போறேன், நீ லைன்ல வா. ஹலோ யாரு? ஹலோ, மப்புங்கள் சாய்த்தா சார்? ஆமா சார், நான் காசிமேட்ல இருந்து கோட்டை கோவிந்தா பேசுறேன் சார். கோவிந்த, என்னம்மா எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாம்? எல்லாம் சோக்கா இருக்காங்க சார். மப்புங்கள் சாய்ஸ் பார்த்ததுல இருந்து எங்க டோட்டல் குடும்பமே குடிகார குடும்பமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. அப்புறம் உங்க அப்பா அம்மா எப்படியா குடிக்கிறாங்க? ஏன் சார் கேக்குறீங்க? 2 வேளையும் நல்லா குடிக்கிறாங்க, ஆனா நைட்ல குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நாங்க கம்பல் பண்ணி குடிக்க வைக்க வேண்டியதா இருக்கு சார். வெரி குட் வெரி குட். சரி, நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போறேன் இப்போ. சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். ஏய், பெரிய சந்தேகம் வந்தா கேளுடா. சார், இது மப்புங்கள் சாய்ஸ் ப்ரோகிராம் தானே? ஏய் து, குடிகார போங்க. டேய், நானும் போடுறேன், பின்னாடியும் போட்டுருக்குது. கர்ம என்ன சந்தேகம் உனக்கு? அத்தனை வழி விடு. ஏய், யாரா லைன்ல? டேய் டேய், நான் தெற்கு பத்மநாபன் பேசுறேன்டா. அட பாவி பத்மநாபா, முதல்ல என்ன டா போட்டு மரியாதை கொடுக்குற முதல் நீதான்டா. கண்ணு எங்க இருந்துமா பேசுற? அங்க இருந்து தான் பேசுறேன். அங்க இருந்தா எங்க இருந்துமா? நான் எங்க இருக்கிறேன்னா அங்க இருந்து தான் பேசுறேன். இதுக்கு பேர் தான் நேரிலே குடி திமிருங்கிறது. அப்படியே போட்டேன்டா. டேய் வாடா. ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இரு. உட்காரு. என்னடா சர்ப்ரைஸ் விசிட்? இது சர்ப்ரைஸ் கிடையாது, நான் உனக்கு கொடுக்குற சின்ன பிரைஸ். என்னடா இது? எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, பட் ஐ எம் வெரி சாரி, என்னால இந்த வேலையில சேர முடியாது. ஏய், இல்ல நீ எங்கேயுமே வேலையில சேர ஐடியாலே இல்லையா? நிச்சயமா நான் வேலையில சேரதான் போறேன். ஆனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நான் ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்குமோன்னு நான் பயப்படுறேன். ஒன்னும் பாதிக்காது. அவன் யாரு? நீ எனக்கு ஒரு புள்ளனா அவனும் எனக்கு ஒரு புள்ள மாதிரிதான். உங்க அப்பா கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சு 2 வருஷத்துக்கு முன்னால அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஏதோ அவர் தயவால வர பென்ஷன் பணத்துலதான் இது வரைக்கும் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேலும் நம்மளுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம்ப்பா. வேலையே கிடைக்காத இந்த காலத்துல ஏதோ இந்த புள்ளையோட நல்ல மனசால உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நீ என்னடானா வேண்டாம் வேண்டாம்னு மறுக்கிற. ஆமா, நான் அதுக்கா சொல்லமா? அண்ணா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஓகே குட். ஏய், காலையில சும்மா தானே இருந்த, ஷேவ் பண்ணிருக்கலாம்ல? சும்மா யார் பண்ணுவா? நீ சும்மா தானே ரூம்ல சேவ் பண்ணி விட்டுருக்க வேண்டியதானே? நான் சும்மா இருந்தா உன்னை ஷேவ் பண்ணி வேணாமா? கிண்டலா? அப்படியே சும்மா வந்து என்கிட்ட கேக்குற? போய் வேலையை பாரு போ. ஏய், சும்மா என்ன ஃபீலிங் காண்டி சும்மா இருக்காத, போய் வேலைய பாரு. சும்மா தான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். சும்மா சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத, சும்மா உன் வேலையை பாரு. என்னடா சும்மா சும்மா அதே வாசிக்கிற? சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிற மாதிரி சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. நான் சும்மா தான் நிக்கிறேன், நீ தானே சும்மா சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் கூட சும்மா பேசுறேன். எனக்கு கோவம் வந்து வை, சும்மா ஒண்ணு விட்டனா அவ்வளவுதான். நீ ஒண்ணு விட்டா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? போடா போய் வேலையை பாருடா. இந்த பார், சும்மா அதே பேசினுக்கிற, விளையாடாத என்கிட்ட. நான் பாட்டு சும்மா நின்று இருக்கேன், நீ தான் சும்மா சும்மா என்னடா ஓவரா புல்பி காட்ற? அப்படியே போறேனா? அப்படியே சும்மா பேசிட்டு இருக்கும்போது சும்மா சட்டை சும்மா சும்மா இருக்க மாட்டேன் அவ்வளவுதான். காலையில பொண்ணுங்களுக்கு படம் கட்ட நான் ஸ்டாப் பண்ணிட்டியா? உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை சார்? இப்போ நீங்க சும்மா தானே இருக்கீங்க. யாரே சும்மா இருக்கா? நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சும்மா சும்மா சண்டை போட்டு இருந்தா நான் வந்து கேட்டா என்னை சும்மாருன்னு சொல்றியா? யோ, சும்மா இருக்கேன் சும்மா சொன்னது சும்மா எவ்வளவு கோவப்படுற? ஏங்க, அவன் சும்மா தானே கேட்டா, ஏன் சும்மா சும்மா கோவம்? தேவையில்லாம நடுவுல வந்து சும்மா கலாட்ட பண்ணிருக்க. சொல்றாரு எங்களை பார்த்து என்ன இவங்க 2 பேரும் நம்ம சும்மா விட்டு போயிட்டாங்க. Yes. Hey, come on. உட்கார்.
அப்படி இப்பதான் இந்த சீட்டே அழகா இருக்கு. வினோத், இதுக்கு முன்னால இந்த சீட்ல வயசான பெரியவர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பாவம், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போனதுனாலதான் இந்த வேலையை நான் உனக்கு கொடுத்தேன். இட்ஸ் நாட் an ordinary seat, வெரி ரெஸ்பான்சிபிள் சீட். அப்புறம் நீ செய்ய வேண்டிய ரொட்டீன் ஒர்க் என்னன்றதெல்லாம் என்னோட செக்ரட்டரி ரூபி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவா. ஓகே. ஓ எஸ், ப்ளீஸ் கம் இன். ரூபி, திஸ் இஸ் வினோத், Hello. பாஸ் நம்பர் 2. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். டேய், தேங்க்ஸ்டா. எதுக்கு? இதுல இயர் எண்டிங் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ம். அப்புறம் ஃபார்ம் நம்பர் 6 மந்த்லி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மத்ததெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஃபிட் பண்ணிருக்கு. ஆமா, அண்ணா வந்தாச்சு. எதுனா அந்த பைக்கு? என்னப்பா, பைக் யாருது? மனோஜோட அன்பு தொல்லை மறுக்க முடியல. ஹோட்டலோட மேனேஜர்னா அட்லீஸ்ட் பைக்லயாவது வரணுங்கிறான். இது மனோஜோட கண்டிஷன். அந்த பிள்ளையோட மனசு யாருக்கும் வராதுப்பா. முருகன், யாரும் பெல் அடிக்கிறாங்க பாருங்க. முருகன் ஐயா போன் பண்ணிக்கிறாங்களா? அம்மா சொல்லிட்டேன், பேசிட்டு வாங்க. ஓகே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எங்க வீட்ல ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர். ஒரு ஃபோன். ஓ, thank you. Thank you. Bye. ம். மனோஜ் கார் இங்க நிக்குது. இவன் எதுக்கு இங்க வந்தா? பாப்பா, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பிசினஸ் நீங்க ஹேண்டில் பண்றது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட். மறந்துடாம எனக்கு சீட் வாங்கி கொடுங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நம்மலாம் ஒரே தெருல இருக்கோம். we are friends. நிச்சயமா நான் உங்களுக்கு சீட் வாங்கி தரேன். ஓகே. நான் வரட்டுங்களா? சரிங்க தம்பி. மே கம் இன். ஏய் வாடா. என்னடா ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? ஏய் கம் ஆன். இவர் யாரு? நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன்ல, மிஸ்டர் வினோத்னு, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. ஏதோ காலேஜ் சீட்னு. ஏய் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சிம்பிள். வா போலாம். ஓகே. வரட்டுங்களா? வரேன். ஓகே, பை. பை. 15 ரூபா 90 காசு. 10 ரூபா தான் தோசை விலையே, 15 ரூபா 90 காசு புழுகுறான். யானை திரும்புது. ஐயோ, இவனை பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கே. அங்க பாரு, பப்பாளி கலர்ல இருக்கா. ஊனு சொன்னால ஓகே சொல்லிடா போல இருக்கே. கூடவே அவங்க அண்ணன் வந்து தொலைறானே. ஒரு அண்ணா வந்தா பரவாயில்லையே, ஒரே உருவத்துல 3 அண்ணன் சேர்ந்துல வரானுங்க. தெரியுது இல்ல, யானையாவது மதம் பிடிச்சா தான் மிதிக்கும். ஆனா இந்த யானை இருக்கே, அவன் தங்கச்சியை பார்த்தாலே மிதிக்கும். ஜாக்கிரதை. ஆமா ஆமா. ரூபி மேடம். என்னடா ரூபி மேடம் உள் பண்ணி விட போறாங்க? ஏதோ வீட்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன். சட்டப்பட மறந்துட்டாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். டேய், ராங் ரூட்ல போகாத. மேடம் ஐ கிளாஸ், ஜாக்கிரதை. ஐ கிளாஸ் பத்தி லோ கிளாஸ் நீ பேசுறியா? வாட்ச் வர்றாரு. ஹாய் வினோத். ஹாய். How are you doing? குட், தேங்க்ஸ். தென் மனோஜ் வீட்ல இருக்காரா? என்ன விஷயம்? காலேஜ் சீட் விஷயமா அவர்கிட்ட பேசணும். எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டான். ஆனா சில சமயம் மட்டும் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். காலேஜ் சீட்டை அவன் ட்ரை பண்ணாலும் நான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுதான். உங்க 2 பேர்ல யார் சீட் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். If you don't mind, you come with me. I will Yeah. try. Sure. Come on. ஏ பரம்போக்கு சேடு, நாளைக்கு பணம் தரேன்னு சொல்றல, ஏன் நோண்டினே இருக்கிறேன்? ஏய், எதுக்குடா போன கட் பண்ண? அங்க குடுக்கறது இருக்கட்டும், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியா? இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆமா, போட்டு கொடுத்த பெண்ணா அதுக்கு எப்ப பணம் கொடுக்குற? நான் எதுக்கு கொடுக்கணும்?
ஏய் வேலைக்கு சேர்த்து விட்டா 20,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லல. ஆமா. அதத்தான் கேக்குறேன், எப்ப கொடுக்குறேன்னு. நான் எப்ப வேலைக்கு சேர்ந்தனோ அப்பவே உனக்கு பணத்தை கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன்டா. நீ வேலைக்கு சேர்த்து விட்டியா? அது யாரோட ஹோட்டல்டா? அந்த ஹோட்டல் எம்டி மனோஜ் என் ஃப்ரெண்ட்ரா. டேய் விளக்கண்ண, நீ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எம்டி உன் ஃப்ரெண்டு நுரண்டுங்கிறது உனக்கு தெரியும். மரியாதையை கேக்குறேன், பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? என்னடா விளக்கெண்ண வேப்பண்ண அருப்பு கட்ட முண்டை கலப்ப. உனக்கு மரியாதையை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்க நான் பணத்தை கொடுப்பேன்? பணத்தை கொடுக்க முடியாது முடிவு பண்ணிட்டா உன்னால என்ன பண்ண பண்ணிக்கிறேன் நான் தெரி. டேய் கோணக்கலப்ப, உன் கையெழுத்தை வச்சு உன்னை என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். This is not ashtray, flower vase. Your good name please? என் பெயர் சதாசிவம். ஐயா இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்களே, ஏன் இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? புகை பிடிக்காதீர்கள். அப்புறம் எதுக்கு பிடிக்கிறீங்க ஐயா? பிடிக்கவில்லை, விட்டுக் கொண்டிருக்கிறேன். அதை வெளில போய் விட வேண்டியதானடா. டேய், யாரை பார்த்து நாய் என்கிறாய்? டேய், செருப்பால் அடிப்பேன். உன் வேலை ஒழுங்காக பார். இந்த ஜாடியை வைத்தே உன் பின்மண்டைக்கு வேலை கொடுக்கிறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஓகே, ப்ளீஸ் கூல் டவுன். வந்தா முறைச்சா அடிச்சா போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருப்பான். அன்பே ராணி. அன்பே ராணி, நீ ஒரு குமுதம். உன் நெற்றியில் குங்குமம் வைக்க என் இதயம் துடிக்கிறது தேவி. மங்கையர் மலரே, உன்னை என் குடும்ப மலராக்க இன்று மாலை மலருடன் தினத்தந்தி அலுவ வாசல் அருகே காத்துக் கொண்டிருப்பேன். இப்படிக்கு உன் அன்பு காதலன் கோபால். ஹலோ, சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. சரியான சமயத்துல தான் உங்க காலேஜ் சீட்டுக்காக இப்பதான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அட்மிஷன் சீட் கிடைச்சு சரியா 24 hours ஆயிடுச்சு. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சீட்டு தான் என்னால வாங்கி தர முடியல. என்னால முடிஞ்ச வேற ஏதாவது உதவியாவது பண்றேனே. என்ன காலேஜ்ல டிராப் பண்ண முடியுமா? டெஃபினட்டா. கம் ஆன். தேங்க்யூ. ஓகே, பை பை. பை. ஆஹா, தடிய வர்றான். டேய் கோபாலு, இனிமே நீ நோபாலு. 20,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தினே இல்ல? உன் கையெழுத்தை வச்சு உன் தலையெழுத்தை மாத்திட்டேன் பாத்தியா? இந்தடா. இந்த யானை எப்போ ராணி காலையில விட்டுட்டு போகும்போது கூட்டிட்டு போக வருவான். இப்ப எதுக்கு வரான்? ஏய், இந்த யானை இப்ப எதுக்கு வரான்? உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? எதுக்கு? என்ன நீ ஏமாத்தின இல்ல, உன்னை இப்ப மாத்துவான் பாரு. அட பாவி, என்ன பத்தி இடவரமா போட்டு கொடுத்தியா? என்ன பத்தி என்ன சொன்னான்னு தெரியலையே. அவன் காலில் விழுதுடுறான், அவன் மெரிக்கிறதுக்குள்ள. பிள்ளையாரப்பா, விநாயகா, என்ன மன்னிச்சிருப்பா, நான் என்ன பண்ண எனக்கே தெரியல. ஐயோ, நீ அண்ணா என்னால தாங்க முடியாது. அண்ணா அண்ணா, உன் தங்கச்சி நான் பார்த்ததுன்னு உண்மைதானா? ஆனா தப்பு தடா எதுவும் பண்ணலனா? என் பிளட் ஒண்ணு டெஸ்ட் பண்ணி பாருண்ணா. மாப்ள, வெளியாகி போன என் தங்கச்சிக்கு மறுவாழ்வு கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் மாப்ள. ரொம்ப நன்றி மாப்ள. இதை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் மாப்ள. ஏண்டா, நீயே ஒரு அக்கா, உனக்கு ஒரு தங்கச்சியா? உன் தங்கச்சிக்கு நான் வேற மறுவாழ்வு கொடுக்கணுமா? வைக்கிறண்டி உனக்கு வேட்டு. ஏய் ஊழ சத உசு. ஏய் எழுந்துடா. யாருக்கிட்ட மாப்பிள? மாப்ள அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏய், மாப்ள. வேற எப்படி கூப்பிட சொல்றேன்? அவனை மறுபடியும் மாப்பிள கூப்பிட கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. மாப்ள அப்படி சொல்லாதீங்க. மாப்பிளன்னு கூப்பிடுவேன், நீரியானா? இங்க நான் கிங்குடா. அவனை மெரிச்சிருவேன், ஜாக்கிரதை. இந்த பார், இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் சொல்றேன், அவன் எவ்வளவு பெரிய பாக்ஸர் இருந்தாலும் சரி, ஏரியா கேடியா இருந்தாலும் சரி, எல்லாம் என் காலு கீழே தான் சொல்லி வைக்கிறேன். போடா. மாப்ள அப்படி பேசாதீங்க மாப்ள. அப்பா மறுபடி கூட்டி வர மாப்ள. உங்க அப்பனே எதுக்கு, உங்க தாத்தா எதுக்கு? போடா வெளிய. ஏய் போடா. போடாங்கற அடி. ஏய் எலி மூஞ்சிங்களா என்கிட்ட ஏடா வேலை காட்டுறீங்க? ஹாய். ஹலோ சார். என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க? வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதான் உங்க செக்ரட்டரி கிட்ட ரொம்ப நாளா ஆப்ளிகேஷன் கேட்டிருந்தேன். இன்னைக்கு தான் ஓகே ஆச்சு. ஆனா என்னோட டைம் இல்ல, பெட்ரோல் இல்ல. ரூபி, உங்ககிட்ட கார் கூட இருக்கா? நீங்க வேற சார், எங்க மாமா கிட்ட ஓசில வாங்கிட்டு வந்த. ஓகே ஓகே. வண்டியில கேன் இருக்கா? 1 minute. that's it. See you again. பெட்ரோல் பங்குக்கு இங்க இருந்து 3 கிலோமீட்டர் இருக்கு. ஐயோ,
வினோத் பாவம், நீ சொல்லவே இல்லையே. ச்சே. மனோஜ், நீதா என்ன இங்க நிக்கிறீங்க? கார்ல பெட்ரோல் இல்ல. இந்த மாதிரி இடத்துல நீங்க வெளிய எல்லாம் நிக்க கூடாது. நான் சொல்றத கேளுங்க, உள்ள உட்காருங்க. இல்ல மனோஜ், பரவாயில்ல. நான் இந்த ஏரியா அவ்வளவு நல்ல ஏரியா கிடையாதுங்க. ரூபி கெட் இன் சைட். ஓகே ஓகே. நீங்க உள்ள உட்காருங்க, நான் பாத்துக்கறேன். I'll take care of it. ச்சே. இன்னும் காணோம். என்னப்பா, வினோத் கிட்ட சொல்லாம போறோமே, அவர் இங்க வந்து நம்மள தேடுவாரே. பரவாயில்ல, நான் அவர் ஆபீஸ்ல பார்த்து சொல்லிக்கிறேன். ஹாய் திவ்யா. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம், நீங்க ஒரு முறை கூட எங்க வீட்டுக்கு வரலையே. கண்டிப்பா வருவேன். சரி, உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன கெங்கு. நாளைக்கு ஐயாவுக்கு பர்த்டே. திவ்யா, திவ்யா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vinod. ஏய், இது நீதா வாய்ஸ் தானே? To you. நீதா வந்தல. வாயை திறந்தா பதில் சொல்ல. அது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு. இன்னைக்குன்னு பார்த்தா மௌன விரதம் இருக்கணுமா? இது நீதா கொடுத்தது தானே? Hello. May I come in? Hello. Hello. கொஞ்சம் இந்த உலகத்துக்கு வரீங்களா? ஐம் சாரி. வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு வரீங்கல்ல, உங்களை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. என்ன ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியல. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க கூப்பிடலனா கூட நான் உங்க ஹோட்டலுக்கு வருவேன். ஐயோ ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை கூப்பிடலாம் தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க. Thank you. ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாதா? ஏய் பாத்தீங்களா, இப்படி சொல்லிட்டீங்கல்ல, நோ கூல் ட்ரிங்க்ஸ். இன்னைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிட்டு தான் போறீங்க. ரூபி, இமிடியேட்டா ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ண. ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்க வீட்ல எனக்காக எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லலையே. ஒரு நிமிஷம். என்ன சஸ்பென்ஸ்லாம் ரொம்ப பயமா இருக்கு. பெரிய சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய உதவி நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன கிஃப்ட். கை காமிங்க ப்ளீஸ். அந்த வாட்ச் கைட்டுங்க. ஓ Thank you. எப்படி இருக்கு என்னோட கிஃப்ட்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உண்மையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. Okay Manu, see you. Bye. இது ஓகேவா மேடம்? ஏய், இது நல்லா இருக்குல்ல? ஏய், இது உன் கலருக்கு மேட்சே ஆகாது. How is this? சூப்பர். Really? Okay. இத பேக் பண்ணுங்க. கணக்கா
நான் மனோஜ் பேசுறேன். இப்போ ட்ரெஸ் வாங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பணம் வாங்காத, பில் என்கிட்ட அனுப்பிச்சிரு, நான் பே பண்ணிக்கிறேன். ஓகே சார். 1000 மேடம் பணம் தேவையில்லை மேடம், நீங்க எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பணம் தேவையில்லைன்னா எங்களுக்கு ட்ரெஸ் தேவையில்ல. ஓகே. ஹலோ சந்தன், நான் மனோஜ் பேசுறேன். ஏய், வாட் இஸ் திஸ்? ஒருத்த கூட பணம் வேண்டாம்னு சொல்றான். அதான் புரியல. என்ன அது? ஃப்ரீ சேல்ஸா? ஏய், இந்த ஜுவல்லரி ஷாப்க்கு போலாம். எங்கயாவது பணம் வாங்குறானு பார்க்கலாம். சரி வா பாப்போம். என்னடி இது ஆச்சரியமா இருக்கே, ஒருத்தன் கூட பணம் வாங்க மாட்டேங்கிறான். ஐயோ, எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. சரி விடு. ஹாய். மனோஜ், இதெல்லாம் உங்க வேலை தானா? யா, இதோ என்னால முடிஞ்சிச்சு. நீங்க ஏய் ப்ளீஸ். ஓகே. Thank you. Bye. இத்தனை பேர்கிட்ட வாங்காதத நீ கொடுத்தோன்னு வாங்கிட்ட பாத்தியா? மனோஜ், உனக்கு எங்கேயோ மச்சண்டா. ஹலோ மனோஜ். ஹாய். ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எங்கேஜ்டாவே இருந்தது. நானும் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோ ரெண்டு பேரும் ஒண்ணா ட்ரை பண்ணிருக்கோம். யா. இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணணுமே. மனோஜ், நீ நினைச்சத அவளே சொல்றாடா. ஓகே. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கணும்னு நினைச்சிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு என்னோட பார்க் ரெஸ்டாரண்ட் வந்துடுறீங்களா? ப்ளீஸ். அனாவசியமா ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் வரேன். தேங்க்யூ நீதா. ஓகே, பை. See you. நான் உன்னை மனசார லவ் பண்றேன் நீதா. பட் நீ என்ன லவ் பண்றியா? லவ் பண்ணணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதை நீ சொல்லி நான் கேட்டா எவ்வளவு சுகமா இருக்கும். முதல்ல இந்த விஷயத்த வினோத் கிட்ட சொல்லணும். எஸ், ஐ லவ் நீதா. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டானா அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. இந்த விஷயத்தை முதல்ல மனோஜ் கிட்ட தான் சொல்லணும். அவனை விட்டா எனக்கு யாரு இருக்கா? ஹலோ. ஹலோ மனோஜ். என்னடா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. பேசணுமா? ஏய், நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஜப்பான் கடன் வரியா? இதோ வந்துட்டே இருக்கேன். யா. ஹேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்தை முதல்ல நீ கேளு, அப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். டேய் வினோத், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சிரிக்கணும் போல இருக்குடா, குதிக்கணும் போல, ஓடணும் போல இருக்குடா. வினோத், உனக்கு தெரியும்லடா, இந்த உலகத்துல நான் எது மேலுமே எதுக்காகவும் இது வரைக்கும் ஆசைப்பட்டது இல்லடா. அப்படி எது மேலுமே ஆசை இல்லாம இருந்த எனக்கு கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு மேல சொல்ல தெரியலடா. டேய், இது வரைக்கும் இது மேலுமே அன்பு செலுத்தாம இருந்த ஒருத்தன் திடீர்னு எல்லா அன்பையும் சேர்த்து ஒரு விஷயத்து மேல செலுத்தும் போது அந்த இடத்துல ஒரு வெரி வெரி ஃபார்ம் ஆகுதுடா, ஒரு ஃபோர்ஸ். அது இப்ப எனக்குள்ள இருக்கடா. டேய், நான் I'm in love டா. இந்த விஷயத்தை நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஏன் தெரியுமா ஆசைப்பட்டேன்? நான் லவ் பண்ற பொண்ண உனக்கும் தெரியும்டா, உனக்கும் தெரியும். அவளை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவடா. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு தூசிடா.
வினோத் வினோத் இந்த விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவடா. ஏன்னா இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லடா. எனக்கு இருக்கிற ஒரே சொந்த நீதான். அதனாலதான் இந்த விஷயம் முதல்ல உனக்கு தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே ஓகே நவ் ரிலாக்ஸ் and see my darling. அழகா இருக்கல்ல? ஆமாடா, ரொம்ப அழகா இருக்கல்ல? ரொம்ப என்னோட செலக்ஷன் நல்லா இருக்கடா. ரொம்ப நல்லா இருக்கடா. மிஸ்ஸஸ் நீதா மனோஜ், நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? ஆமா, அதான்டா மனோஜ். நீ அவளுக்கு கிடைக்கிறதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. சேச்சே, அவ கிடைக்கிறதுக்கு நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். டேய், இன்னைக்கு ஈவினிங் பார்க் ரெஸ்டாரண்ட்ல அவளை மீட் பண்ணி என்னோட லவ் சொல்ல போறேன்டா. ஹாய் மனோஜ், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? மனோஜ், அடிக்கடி வேற உலகத்துக்கு போறீங்களா? உட்காருங்க உட்காருங்க. Thank you. மனோஜ், இன்னைக்கு காலையில இருந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். நானும் காலையில இருந்து உங்களை மீட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம். ஐயோ. ஐயோ. நீதா, நோ நோ நோ, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஏய் நோ 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 ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட். நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. தேங்க் யூ. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஹலோ மனோஜ் சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார், ஃபைன் சார். பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா சார், நல்லா சார். நீங்க என்னோட கம்ப்யூட்டர் சென்டர் வந்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வரேன் சார், வரேன் சார். ஓ, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க பரவாயில்ல. வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் சார். நான் வரேன் சார், அவசியம் வரேன். நீங்க இப்ப போங்க ப்ளீஸ். ஓகே சார், நான் வரேன். ஸ்பீட் பிரேக்கர். நான் சொல்ல வரும்போது தடங்கள் வருது, நீங்களே சொல்லுங்க. ஓகே. மனோஜ், சொல்லு. எப்படி நான் சொல்ல போறதா நீ சொல்ல போற? என்னதான் நான் தமிழ் பொண்ணா இருந்தாலும் கல்கட்டால நடக்கிற சில ஃபெஸ்டிவல்ஸ் எங்களால கொண்டாடாம இருக்க முடியல. ஏன் கொண்டாடாம இருக்கணும்? எல்லா ஃபெஸ்டிவலுமே கொண்டாடணும், அப்பதானே எல்லாருக்கும் சந்தோஷம். அதுக்காக தான் உங்களை வலை போட்டு தேடினேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இன்னையில இருந்து நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர். யூ மை பிரதர். இன்னைக்கு ரக்ஷாபந்தன். ஹலோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? எங்க வீட்ல எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பா சொல்லணும். ஓகே, பை. See you. ஏ திவ்யா, நீ தவறா? அவ கேட்டா நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிடு. போ. போனா சொன்னது கேளு திவ்யா, போ. ஓ. ஹாய் திவ்யா. ஹலோ நீதா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. வினோத் வீட்ல இல்ல, இப்பதான் வெளியில போனாரு. அண்ணன் வந்தா ஏதாவது சொல்லணுமா? நத்திங். ஓகே, நான் வரேன். திவ்யா, உங்க அண்ணன் வீட்ல இருக்கான்னு எனக்கு தெரியும். ரூபி,
கம் டு மை கேபின். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாஸ்ட் 2 days அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட்டா கொண்டு வந்திருக்கேன். எஸ் சார். ரூபி, மனோஜ் ரூம்ல இருக்கானா? அவர் இன்னைக்கு வரல சார். வரலையா? 2 நாளாவே அவர் சரியா வர்றதில்ல சார். இடியே விழுந்தா கூட அவன் வராம இருக்க மாட்டானே. அது வந்து சொல்லு ரூபி, என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி நீதா ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ என்னாச்சு? முதல்ல அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ரக்ஷா பந்தன் நினைக்கிறேன். நீதா மனோஜ் சார் கையில ராக்கி கயிறை கட்டினாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சார் முகபாவமே கம்ப்ளீட்டா மாறி போச்சு. ஹாய் வினோத், நீங்க இங்க இருக்கிறதா திவ்யா சொன்னா. எதுக்காக என்ன பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நிச்சயமா ஏதோ இருக்கு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? அன்னைக்கு வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொன்னீங்க. இவ்வளவு நாள் நீங்க நல்லா தானே இருந்தீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்க இங்க வந்த உடனே உங்களையும் மனோஜையும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தெம்பே வந்தது. ஆனா கொஞ்ச நாளாவே நமக்குள்ள ஒரு கேப் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். நான் ஒரு தமிழ் பொண்ணுதான். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவேன். எஸ், ஐ லவ் யூ. நீங்க என்ன லவ் பண்றீங்க? You are loving me, is it? Joke. Fantastic joke. இன்னைக்கு என்னால மறக்க முடியாத நாள். என்ன இந்த மாதிரி ஜோக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. லுக், நான் போட்டிருக்கிறேன் இந்த பேண்ட் ஷர்ட் யார் கொடுத்தது தெரியுமா? என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மனோஜ் எனக்கு போட்ட பிச்சை. ஏதோ அவன் தயவாலதான் இன்னைக்கு என் குடும்பமே சந்தோஷமா இருக்கு. 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற சராசரி மனுஷன் தான். அப்படிப்பட்ட எனக்கு லவ் ரொம்ப முக்கியமா? நீதா, தப்பான ட்ரெஸ்க்கு நீ வந்திருக்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஒண்ணு நீ மாத்திக்க. சாரி. ஒரு நிமிஷம். நீங்க என்ன விரும்பல, ஓகே. பட் நான் உங்களை விரும்புறத உங்களால் தடுக்க முடியாது. டேய் மனோஜ், உனக்கு என்னடா ஆச்சு? ரொம்ப ரொம்ப சாரிடா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்ததை பத்தியே கவலைப்பட்டு இருக்காத. எப்பவும் போல ஹோட்டலுக்கு வாடா ப்ளீஸ். கொஞ்சம் நிறுத்துங்க. ஹாய் ரூபி, how are you? I'm all right. நீங்க எப்படி இருக்கீங்க? Fine. எங்க போயிட்டு இருக்கீங்க? வாங்க, நானே டிராப் பண்றேன். பரவாயில்ல, நீங்க போங்க. ப்ளீஸ் வாங்க, கம் நோ. Thank you. பாப்பா. வினோத் மனோஜ் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. வினோத் சார் ஜாபை ரிசைன் பண்ணிட்டாரு. வினோத் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரா? என்ன காரணம்? அதுக்கு காரணமே நீங்க தான். ஏன்னா மனோஜ் சார் மனசுல நீங்க இருந்திருக்கீங்க. நீங்களும் வினோத் சாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதா நினைச்சு மனோஜ் சார் ரொம்ப கோவப்பட்டாரு. அதனால அவங்க 2 பேருக்குள்ள பெரிய கேப்பே ஏற்பட்டுருச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்க கண்டிப்பா நான் பிராயச்சித்தம் பண்ணிதான் ஆகணும்.
ரொம்ப தூரம் விலகி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க எங்க இருந்தாலும் உங்களை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே என் பதில சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் வந்தது எனக்காக இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நீங்க என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்க வேண்டாம். நீங்க என் கூட மனோஜ் வீட்டுக்கு வரணும். எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. சாரி, இது என்னால உருவான பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இது என்னோட கடைசி ஆசை. எஸ், வர புதன்கிழமை நாங்க எல்லாரும் மறுபடியும் கல்கட்டாவுக்கே போறோம். ப்ளீஸ், கண்டிப்பா நாளைக்கு நீங்க என் கூட மனோஜ் வீட்டுக்கு வரணும். முருகன், வாங்க தம்பி. மனோஜ் இல்லையா? இல்ல தம்பி, எங்க போயிருக்கான்? கொஞ்ச நாளாவே மனோஜ் தம்பி போக்கு சரியில்லை. ஒழுங்காவும் வீட்டுக்கு வர்றதில்ல, யாருகிட்டயும் மனசு விட்டு பேசுறதும் இல்ல. அப்படியே வந்தாலும் மாடியில் இருக்கிற ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. நான் போய் பாக்குறேன். அப்படி என்னதான் இருக்கு அந்த ரூம்ல? இது வரைக்கும் நானே இந்த ரூம்குள்ள போனதில்ல. என்னோட 5 வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. தூரத்து ரிலேஷன் ஒருத்தர் என்ன ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அவரும் போயிட்டாரு. நிறைய பசங்களோட பேரண்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆனா என்னை மட்டும் பார்க்கறதுக்கு யாரும் வரதில்லை. ஏன்னா நான் ஒரு அனாதை. எஸ், அன்புக்காக நான் ஏங்கினதும் பாசத்துக்காக நான் தவிச்சதும் யாருமே உணரல. தனிமையும் வெறுமையும் என்னோட கேரக்டரையும் மாத்த ஆரம்பிச்சது. எனக்கு இருக்கிற பிரச்சனைய ஒரு டாக்டர் பார்த்து கேட்டேன். என்னோட மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். வெளி உலகத்துக்கு தெரியாமலே மாசம் மாசம் டாக்டர் சாந்தாராம சந்திச்சு என்னோட மனநல பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத். டாக்டர் சாந்தாராம்,